ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, வருமானத்தை உயர்த்த விரும்பினால். ஜெர்மனி நாட்டை சேர்ந்த இயற்பியல் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த அறிவியல் அறிஞராக போற்றப்படுறாரு. இவருக்கு பயன்பாட்டு கணித திறமைகளும் உண்டு. கணிதம் மற்றும் அறிவியல்ல புலமை பெற்ற ஐன்ஸ்டீன் உலகத்தின் 8வது அதிசயம் பற்றியும் ஒரு கருத்தை உலகுக்கு எடுத்துரைச்சிருக்காரு. ஆனா நிச்சயம் அது அறிவியல் சார்ந்தது இல்லை. அப்படி என்றா அந்த அதிசயம் எதுவாக இருக்கும்? அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வமா இருக்கா? அதனை அறிந்த பின்பும் இதே ஆர்வம் உங்களிடத்தில் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். உலகின் அதிசயங்கள் 7. 8வது அதிசயம் உண்டு அப்படின்னா அதற்கு போட்டியாக பற்பல இடங்கள்ல பட்டியல்ல இடம்பெறும். ஆனா கணிதத்துல ஒரு குறிப்பிடத்தக்க தலைப்பு உலகின் 8வது அதிசயமாக இருந்தா எப்படி இருக்கும்? ஆமா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் 8வது அதிசயம் அப்படின்னு சொன்னது கணிதத்துறையை சேர்ந்த ஒன்றைத்தான். மேலும் இது இன்றைய காலகட்டத்தில் மக்களோடு தொடர்புடையது கூட. அதுதான் கூட்டு வட்டி. கூட்டு வட்டி ஏன் 8வது அதிசயம் அப்படின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு அப்படின்னு பலருக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். ஆனா இன்றைய பொருளாதார உலக ஆட்டி இருப்பதே இந்த கூட்டு வட்டி தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆமா, கூட்டு வட்டியால தான் இன்று பல முதலீட்டாளர்கள் லாபம் பார்க்கின்றாங்க. இருப்பினும் இதே கூட்டு வட்டியால தான் பலரும் கடனை திருப்பி செலுத்த முடியாம வாழ்க்கையும் தொலைச்சிட்டு இருக்காங்க. இதனை அப்போதே தனது கூற்றின் மூலமாக உணர்த்தி விட்டார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூற்றுப்படி உலகின் 8வது அதிசயம் கூட்டு வட்டி. இதனை யாரெல்லாம் புரிந்து கொள்கிறீர்களோ அவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறாங்க. யாரெல்லாம் புரிந்து கொள்ளவில்லையோ அவங்கெல்லாம் பணத்தை வட்டியாக செலுத்துகிறாங்க. இதிலிருந்து கூட்டு வட்டியின் அவசியத்தை நம்மால தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் நடுத்தர வர்க்கத்தினர் பலருமே இதன் தன்மையை அறியாமத்தான் கடன் வாங்கிவிட்டு பின்பு பல வருடங்களுக்கு வட்டியை செலுத்தி கொண்டிருக்காங்க. கூட்டு வட்டி பலருக்கும் சாதாரணமாக தெரியலாம். இருப்பினும் பல ஆண்டுகளாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருப்பது இந்த கூட்டு வட்டி தான் அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க. பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டு மற்றும் SBI போன்ற முதலீடுகள் இந்த லாபத்தில் வழங்குவதற்கான அடிப்படை தத்துவங்கள்ல கூட்டு வட்டியும் ஒண்ணு. நீங்க உங்க வருமானத்தை உயர்த்த விரும்பினா இன்னைக்கே முதலீடு செய்யுங்க. முதலீடை தாமதமாக்குவது கூட நமக்கான வருமான இழப்பு தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆகையால விரைவான முதலீடு உங்க பணத்தை பல மடங்கு உயர்த்தும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்க. முடிந்த அளவுக்கு கடன் வாங்குவதை தவிர்த்து விட்டு சேமிப்புல இறங்குங்க. அதுதான் உங்க வருமானத்தை உயர்த்தும் திறவுகோல் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சேமிப்பு மட்டுமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்க எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் அப்படின்றத நினைவில் கொள்ளுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.